லட்சமா செலவு செய்யுது. ஏன்பா அப்படின்னா அவருடைய பிள்ளை தானே இவர். சரிதான், இவர் மகா புத்திசாலி, படிப்பாளி, ரொம்ப தயாள குணம் உடையவருமா. ஆமாப்பா, இப்படி 4 பேர் சொன்னாதானேப்பா தெரியும். ஐயா, இன்ஜினியர் உங்களை அவசரமா பார்க்கணுமா, வந்திருக்காருங்க. இத ஒரு நிமிஷத்துல வந்துட்டாருங்க. எனக்கு 70-80 லட்சத்துக்கு காசு இருக்குது. ஊட்டில ஒரு பங்களாவும் மெட்ராஸ்ல 2 பங்களாவும் இருக்குது. வெயில் காலத்துல ஊட்டில இருப்பேன், மழை காலத்துல மெட்ராஸ்ல இருப்பேன். என்னிடத்துல எவ்வளவோ ரேஸ் குதிரைகளும் வேட்டவாய்களும் இருக்குது. மோட்டார் கார்களுக்கு கணக்கே இல்லை. என் பங்களாவில ஜலக்கிரீட செய்ய ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. ஆமா ஆமா, இருக்க வேண்டியதுதான். மற்ற ஜமீன்தார்களை போல எனக்கு இந்த மதுபானம் செய்கிற பழக்கமே இல்லை. ஐயோ, அந்த பழக்கம் இல்லாம போனா உங்க அந்தஸ்துக்கு ரொம்ப கேவலமாச்சே. குடிக்காத ஜமீன்தார் ஜமீன்தார் மல்ல, கோயில் இல்லாத ஊர் ஊரும் இல்லன்னு பழமொழி நீங்க கேட்டது இல்லையா? உனக்கு பிடிக்காத என்னமோன்னு அப்படி சொன்னேன். எனக்கும் பழக்கம் உண்டு. ஆனா ரொம்ப விதமா தினத்துக்கு 1 புட்டி 1.5 புட்டி உஸ்கியோ பிராந்தியோ தான் சாப்பிடுவேன். இந்த பாரு, இதுல காசு இல்ல, ஜானி வாக்கர். உங்களுக்கு என்ன ஜமீன்தார், இதுவரையில் எவ்வளவு அழகான பெண்களோடு பழகி இருப்பீங்க, அப்படித்தானே? பழகி இருக்கேன். ஆனா உன்னை போல பெண்ணை சந்திச்சுட்டு விற்பாடு இது எந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். இனிமே நீதான் என் உயிர். அத கேட்கணுமா? உங்களை பார்த்தா தெரியப்படாதவங்க உண்டா? அம்மா கூப்பிடுறாப்புல இருக்கு, வரேன். நான் வர்றேன். வேண்டிய ஏற்பாட்டை உடனே செய்யுங்க. டிஃபன் சாப்பிடாத போறீங்களே, பரவாயில்லை. பிடிக்கல அவ்வளவுதானே. உன் நன்மைக்கு சொன்னா தெரியலையே. அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஜமீன்தார் அப்ப யார் தெரியுமா? ஒரு கொலையாளி. இவன் முகத்தை தான் பாரு, ஓயா குடிக்காரன். இன்னும் என்ன வேணும்? அவனை கட்டிக்க முடியாது. முடியாதா? ஏன் அவ்வளவு தூரத்துக்கு மீறி போட்டிய? நீ தாய் தகப்பன் வார்த்தையை தள்ளிட்டு பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் நான் சாதிக்கிற. உனக்கு செல்லத்தை கொடுத்தா நீ தலைக்கு மேல தான் ஏறுவேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை அந்த ஜமீன்தாருக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். பகல்கரவா காண்ற பாக்குற உன் வைராக்கியத்தை. நீங்க ஜமீன்தார் கிட்ட போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்துட்டு வந்துருங்க. வீண் குண்டுமய தாழே
சரிம்மா. வயசோ இல்லையோ அதனால குழந்தை ஒரே பிடிவாதம் பண்றா. இருக்கட்டுமே, நாம அத போல பிடிவாதமா இருந்தா தானாவே வழிக்கு வர்றான். இதுல எல்லாம் செல்லம் கொடுக்க கூடாது. என்ன சத்தம்? ஒருவேளை குழந்தை விசனத்தினால கேள்வியில விழுந்துட்டாலோ என்னமோ. அவளாவது விழவாவது. ஐயோ ஐயோ, சினிமா கிணத்துல விழுந்துட்டாங்களே, சீக்கிரம் வாங்களே, சீக்கிரம் வாங்களே. ஐயோ ஓடி வாங்களே, ஐயோ ஓடி வாங்களே. சீக்கிரம் உள்ள கொண்டு போங்களே. ராமா இருக்கிறத சாப்பிடறான். சங்கதியை வெளியே சொல்லிடாதீங்க, ஜாக்கிரதை. போங்களே, போய் டாக்டர் அழைச்சு வாங்களே. வேணாங்கம்மா, விழுந்து நான் எடுத்துட்டேன். மூச்சு இருக்குதா? ஏம்மா இப்படி செஞ்ச? நீங்க நாசமா போக, சும்மா இருந்து தொலைங்க. வாத்தியார கல்யாணம் பண்ணலன்னு சும்மா இருந்து தொலையண்டி. நீ உண்மையா பேசுறேன்னு நான் நினைக்கலையே. பிரசிடண்ட் தான், சிவான் கௌரவ் தான், சம்சார விஷயத்துல சைபர் தான். என் பேச்ச கேட்டீங்களா? போங்க, சாம்பிராணிமா நிக்காதீங்க. மாமா அனுப்பி அழைச்சு வர சொல்லுங்க. ஏன் நிக்கிறீங்க? இதோ போறேன். அப்புறம் அப்புறம் என்ன, வேற வழியே இல்ல. இங்க எப்படியாவது கேசவனை கண்டு கூட்டி வந்துடணும். கிருஷ்ண பகவான் ஹோட்டல்ல தான் இருப்பாரு. மக சந்தோஷமா இருக்கணும்னா செய்ய வேண்டியதுதான். நாளை காலையில முத வேலையா அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுல நான் கொஞ்சம் மரியாதை இல்லாத பேசியிருக்கேன். அதனால என்ன, போறது நானாக்கம். அவனை விட்டுட்டா வந்துட போறேன். கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வரனா இல்ல பாருங்களேன். வாப்பா மலையாளம். மலையாளம் எல்லாம் உங்கள் எங்களை பறையக்கூடாது. உங்கள் வரை எங்களுக்கு பேர் எல்லாம் உண்டு. காரியம் மனசிலாக்கணும். அடடே, நான் சும்மா தமாஷுக்குள்ள சொன்னேன். என்ன விசேஷம்? என்ன பறையணும்? அம்மா, கொச்சம்மா. யாரு, கமலாவா? அவள് കണത്തി ചാടുന്ന മട്ടിൽ ഒന്ന് ചാടി നടിച്ചു. അമ്മ, വല്യമ്മ, അയ്യോ ഇവരോട് ഒറ്റമ്മ കല്യാണം ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞു ഒപ്പിച്ചുവല്ലോ. அவங்க വിളിക്കാൻ ഇപ്പൊ ആള് വരും. അങ്ങനെ പറയാന്ന് എന്നെ പറഞ്ഞേച്ചു. വരട്ടോ വരട്ടോ. என்னங்க சௌக்கியங்களா? வாங்க சார் வாங்க. அவர் லட்சாதிபதியா இருந்தா அவர் வரைக்கும் எனக்கு என்ன சார்? என்ன பாத்தீங்களா? ₹1 பிச்சைக்காரனுக்கு போடுவோம் சார். பிச்சைக்காரனுக்கு என் சங்கதி அவருக்கு தெரியாது. என்ன எங்க தாயார் கூட அடையினது கிடையாது சார். எங்க வாத்தியார் கூட என்ன அடையினது கிடையாது சார். என் கெட்ட வேலை அசலூர் வந்து இவங்க கிட்ட பேச்சு காக்கணும்னு இருக்கு. என்னமோ பெரியவா ஏதோ அவசரப்பட்டு பேசிவிட்டா. அதெல்லாம் நீங்க ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க. போனதெல்லாம் போகட்டும். இப்போ அவருடைய பெண்ணை உங்களுக்கு கல்யாணம். ஓஹோ, இன்னும் அது வேறையா? சரிதான் சார், சரிதான். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த மரியாதையே போறோம். நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, அப்படி நீங்க சொல்லப்படாது. ஏன் சார், நான் என்ன நாடோடியா? யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எப்ப வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எங்க வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. என் ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன? என் அக்கா மக சும்மா குள்ளவாத்து மாதிரி கொழு கொழுன்னு இருக்கா சார். ₹1,00,000 சீதனமா கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்ட் மகளான் தான் எனக்கு அனாவசியம். அவர் பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு நீங்க போய் சொல்லிடுங்க. திவான் பகதூர் சொல்லுங்க, அந்த அம்மாட்ட கூட போய் சொல்லுங்க. அப்போ முடியாதுங்களா?
முடியாது சார், முடியாது. என்ன இருந்தாலும் நீங்க அவரை திட்டி இருக்க கூடாது. வருவாரோ என்னமோ. மாமாவை என்னன்னு நினைச்சுக்கிட்ட நீ? ஆசாமிய சும்மா தண்ணியா உருக வச்சு கையோட எடுத்துக்கிட்டு வந்துட மாட்டாரா? முடியாதுன்னு சொல்லிட்டார். என்ன அப்படியா? ஒருவேளை நீங்களும் அம்மாவும் போய் கேட்டா சம்மதப்பட்டாலும் படலாம். சரி, ஏண்டி நிக்கிறீங்க? புறப்பட, போயிட்டு வந்துடலாம். நீங்க புறப்படுங்க, நான் தயாரா தான் இருக்கேன். இருங்க, வந்துட்டேன். வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். நான் அன்னைக்கு அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிக்கணும். அடாடா, நீங்கெல்லாம் பெரியவா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. குழந்தை என்ன உடம்புக்கு? நேற்றுக்கு நல்லா தானே இருந்தது. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தை உங்களை தவிர வேறு யாரையுமே